பண்ண போகிற? வாஃபிள்ஸ் செய்ய போகிறோம். அது தேவையான பொருள் என்ன? தேவையான பொருள் சொல்லு. மைதா மாவு, உப்பு, பேக்கிங் சோடா, சர்க்கரை, வெனிலா எக்ஸ்ட்ராக்ட், பால். இப்போ மைதா மாவு போடணும். இது அளவு என்ன? இந்த மைதா மாவு அளவு என்ன? 3 கப்பு. 3 கப்பு மைதா. அதுக்கு கூட வேறு என்ன சேர்க்கணும்? உப்பு. உப்பு போடுங்க. உப்பு எடுத்து போடு. அப்புறம் வேறு என்ன சேர்க்கணும்? பேக்கிங் சோடா. பேக்கிங் சோடா. வேறு என்ன சேர்க்கணும்? சர்க்கரை. சர்க்கரை எடு. சர்க்கரை அளவு என்ன? 1 கப்பு. 1 கப்பு சர்க்கரை. 1 கப்பு சர்க்கரை. அப்புறம் வெனிலா எசன்ஸ் எவ்வளவு? அளவு என்ன? 1 மூடி போடணுமா? 1 மூடி அளவு கூடுதல். 1 டீஸ்பூன். 1 டீஸ்பூனா? அப்புறம் வேறு என்ன போடணும்? பால் அளவு எவ்வளவு? 1/2 கப். 1/2 கப். அது இது மிக்ஸ் பண்ணி பார்க்கணும். ஹீட் பண்ணிட்டு பட்டர் சேர்க்கணும். வாஃபிள் மிக்ஸ் உள்ள ஊற்றணும். ஃபுல்லாக ஊற்ற வேண்டாமா? வேணாம். எத்தனை நிமிஷம்? 5 minutes. 5 minutes. வாவ், செமையா இருக்குது. இப்போ பிளேட்ல எடுத்து ஜெஸ்ஸி செமையா செய்கிற போல இருக்க. வாவ், எம்மி. இப்போ ஐஸ்கிரீம் போட்டுக்கலாம். இதுக்கு மேலேயும் சாக்லேட் சிரப். ஐயோ, செமையா இருக்கும் போல இருக்க. நாங்களாம் டேஸ்ட் பண்ணி ரிசல்ட். ஜெனி, ஜெஸ்ஸி ரொம்ப எம்மியா இருக்கும் போல இருக்க.
அவ்வளோதான். பார்த்தாலே டெம்டிங்காக இருக்குது. ஓகே, அவ்வளோதானா? அவ்வளோதான். இது செகண்ட் பேஜு. ஃபஸ்ட்டு பேஜில் நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது, எம்மியாக இருந்தது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பட்டனை அழுத்துங்க.